ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் வாழைக்காயை வச்சு ரொம்ப டேஸ்டியான ஒரு பொடி மாஸ் தாங்க பண்ண போகிறோம். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு பொடி மாஸாக இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நாம் சாம்பார், ரசம் இந்த மாதிரி வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இதுக்கு இந்த சைட் டிஷ் இருக்கும். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு நாம் 2 வாழைக்காய் எடுத்திருக்கோம். இந்த வாழைக்காய் நாட்டு வாழைக்காய் எடுங்க, அதான் நல்லாயிருக்கும். இந்த மேலே உள்ள நுனிகளை மட்டும் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த தோலை நாம் நீக்க போகிறோம். தோலை வச்சு நீங்கள் அவிக்கலாம், அவிச்சிட்டு கூட உரிச்சு எடுக்கலாம். ஆனால் அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுனா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டைலில் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் உதிரியாக அந்த வாழைக்காய் இருக்கும். இப்போ நான் வாழைக்காய் அந்த தோலை நீக்கிட்டு உங்களுக்கு அந்த தோலை எடுத்து காட்டுறேன். எப்படி நம்மளுக்கு தோல் மட்டும் வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கத்தியை முடிஞ்ச வரைக்கும் இந்த தோல் சீவுறதுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா தோல் அந்த மாதிரி கத்தியை நம்ம யூஸ் பண்ணோம்னா நிறையா போயிடும். அதனால் இந்த மாதிரி ஒரு இதை வச்சு நம்ம தோலை நீக்கணும் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு தோல் எல்லாம் வந்துடும். இதில் தோல் மட்டும்தாங்க வரும். நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா அந்த பாருங்கள், நான் தோலில் பாருங்கள் எந்த வாழைக்காயும் இல்லை பாருங்களேன், தோல் மட்டும்தான் வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம உரிக்கும் போது நம்மளுக்கு வாழைக்காய் வேஸ்ட் ஆகாமல் கிடைக்கும். இப்போ 2 வாழைக்காயை இதே மாதிரி உரிச்சாச்சு. உரிச்சதுக்கப்புறம் 2 பீஸாக நான் கட் பண்ண போகிறேன். கட் பண்ணிவிட்டு இதை அவிய வைக்க போகிறோம். அவிய வைக்கிறது பார்த்திங்க அப்படின்னா தண்ணியில் போட்டு நம்ம அவிய வைக்கிறதுல, ஏன்னா தண்ணியில் போட்டு அவிய வைக்கும்போது அந்த சத்துக்கள்லாம் தண்ணியிலே இறங்கிடும். அதுக்காக நான் உங்களுக்கு ஒரு புது விதமான டெக்னிக் சொல்கிறேன். இந்த மாதிரி நம்ம இட்லி அவிக்கிற சட்டி இருக்கு இல்லையா, அதிலே இட்லி மாதிரியே இந்த வாழைக்காய் அவிச்சு எடுத்து வைக்க போகிறோம். இதுக்கு நாம் தண்ணியை நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா இந்த வாழைக்காய்களை அது மேலேயே போட்டு அவிக்க போகிறோம். அவிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த வாழைக்காயில் கொஞ்சமாக நாம் மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா, அதை அப்படியே தூவி விட்டுட்டு நல்லா அந்த வாழைக்காய்களை பெரட்டி விட போகிறோம். ஏன் இது மஞ்சளை நம்ம இதுலேயே அவிய வைக்க போகிறோம், இதுலேயே போட்டு அவிய வைக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மஞ்சள் தாளிக்கும் போது போட்டோம்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் அவிக்கிறதுக்கு முன்னாடி மஞ்சள் தூள் போட்டுட்டு இந்த வாழைக்காய்களை நல்லா பெரட்டிட்டு நீங்கள் அவிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த மஞ்சளுடைய ஸ்மெல் போயிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். இது எனக்கு கொஞ்சமாக சூடு இருந்தனால அப்படியே நம்ம அந்த கடாயிலே வச்சுட்டு நம்ம இந்த வாழைக்காய்களை நல்லா பெரட்டி விட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் தாங்க, அதிக நேரம் நம்ம வாழைக்காய் அவிய வைக்கக்கூடாது. வாழைக்காய் குழஞ்சிருச்சு அப்படின்னா இந்த பொடி மாஸ் செய்ய வராது. அதனால அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ நாம் இந்த மாதிரி ஒரு சின்ன குச்சியை வச்சு இந்த வாழைக்காய்க்குள்ளே நம்ம அதை லைட்டாக ப்ரெஷ் பண்ணும்போது உள்ளக்க நல்லாவே போயிடுச்சு. அப்போ நம்ம வாழைக்காய் அவிஞ்சிருச்சு அப்படின்னு நாம் இதை இறக்கிடலாம். இப்போ நம்ம இதை இறக்குனதுக்கப்புறம் துருவ தான் போகிறோம். இந்த துருவுறது உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி கேரட் துருவலை வச்சுட்டு நாம் துருவ போகிறோம். ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு வந்துடும். ஏன்னா வாழைக்காய் நம்மளுக்கு வெந்துடும் இல்லையா, ரொம்ப நேரம் வேகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. வாழைக்காய் ஒரு 5 மினிட்ஸ் வெந்தாவே போதுங்க. இப்போ இதே மாதிரி வாழைக்காயில் நம்ம எல்லாத்தையும் துருவ போகிறோம். நல்லா நம்மளுக்கு தேங்காய் துருவல் மாதிரியே வந்துடும். நல்லா உதிரியாகவே இருக்கும். இதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் எப்படி சூப்பராக வந்திருந்தது அப்படின்னு. நம்மளுக்கு வேஸ்ட்டும் ஆகாது. ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம தோலை நீக்கினால அதில் எதுவுமே நம்மளுக்கு வேஸ்ட்டே இருக்காது. பாருங்கள், சூப்பராக இந்த வாழைக்காய் துருவல் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நாம் இதில் என்ன செய்ய போகிறோன்னா, இந்த வாழைக்காயில் நம்ம உப்பு போடலை இல்லையா, இதை உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா வாழைக்காய் நல்லாவே நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக என்ன செய்ய போகிறேன்னா, நான் இந்த எல்லா வாழைக்காய்களையும் துருவினதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா பெரட்டி ஒரு 5 மினிட்ஸ் ஊற வைக்க போகிறேன். இப்படி செஞ்சாலும் உங்களுக்கு அவியாமல் இருந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக வாழைக்காய் அதில் அது மட்டும் இல்லைங்க, வாழைக்காயோட நிறம் மாறாமல் அப்படியே இருக்கும். இதை நான் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே உப்பு போட்டு ஊற வச்சுட்டேன். ஊற வச்சதுக்கு அப்புறமா தாளிக்க போகிறோம். தாளிப்புக்கு முக்கியமாக இந்த வாழைக்காயை நீங்கள் கடுகுளுந்து, கடலைப்பருப்பு இந்த மாதிரி நம்ம போட போகிறோம். கடலைப்பருப்பு இன்றைக்கி நாம் போடலை, வெறுமனே நம்ம எப்படி தாளிப்போமோ அதே மாதிரி தாளிக்க போகிறோம். ஆனால் அதிலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, ஏன்னா வாழைக்காய் இந்த வாய்வு சம்மந்தப்பட்ட சில பேருக்கு அந்த வாய்வுக்கு பிடிக்காது. அதனால் என்ன செய்ய போகிறோன்னா, நல்லா கடாயை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு இதில் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக பூண்டு தான் போட போகிறோம். பூண்டு
நல்லா வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகணும், ஃப்ரை ஆகணும். ஏன்னா பூண்டு வந்து அப்படியே இருந்துச்சுன்னா வாழைக்காய் சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. அதனால என்ன செய்யுங்கன்னா, கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு பூண்டை போட்டு பூண்டு வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா பூண்டுடைய வாசமெல்லாம் போய் நல்லா சூப்பராக வந்து வந்துடும். கொஞ்சமாக வந்து கடுகுளுந்து எப்பயும் தாளிப்புக்கு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அதே போட்டுங்க. பூண்டை வந்து நான் அந்த மாதிரி துருவி தான் வந்து போட்டிருக்கேன். எப்படி நம்ம வாழைக்காய் வந்து துருவணுமோ அதே மாதிரி தான் பூண்டையுமே வந்து நான் வந்து இன்றைக்கி துருவி வந்து போட்டாச்சு. இப்போ நாம் பூண்டை துருவினதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த பூண்டு வந்து நல்லா வந்து குக் ஆகணும். அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்கள். இது வந்து குக் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து சின்ன வெங்காயம், நான் வந்து இன்றைக்கி பெரிய வெங்காயம் வந்து யூஸ் பண்ணல, சின்ன வெங்காயம் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது இந்த வாழைக்காய் வந்து சூப்பராக வந்து இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி பூண்டு வந்து நல்லா செவந்திருக்கு அப்படின்னு. இதில் நம்ம சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வந்து தாளிக்கலாம். தாளித்ததுக்கு அப்புறமா வந்துட்டு சின்ன வெங்காயமும் நம்மளுக்கு வந்து நல்லா வந்து குக் ஆகட்டும். இதிலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, கொஞ்சம் வந்துட்டு காரத்துக்கு காஞ்ச மிளகா தான் வந்து போட்டிருக்கோம். நம்ம இன்றைக்கி பச்சை மிளகாய் யூஸ் பண்ணல. உங்களுக்கு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா பச்சை மிளகாய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி காஞ்ச மிளகா தான் வந்து போட்டிருக்கோம். ஏன் காஞ்ச மிளகா போட்டிருக்கோம், காஞ்ச மிளகா வந்து நல்ல மனம் வந்து இருக்குங்க. அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி காஞ்ச மிளகா வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டையும் போட்டாச்சு. போட்டு நல்லா எல்லாமே வந்து வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, துருவி வச்ச அந்த வாழைக்காய் இருக்கு இல்லையா, அதை வந்து அப்படியே வந்து போட போகிறோம். அதை போட்டுட்டு, ஏன்னா நம்ம உப்பெல்லாம் வந்து ஆல்ரெடி போட்டு வந்து ஊற வச்சுட்டோம். அதை கொட்டி அப்படியே வந்து பெரட்டி விடணும். ரொம்ப நேரம் வந்து இந்த வாழைக்காய் வந்து இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி அவிய வச்ச வாழைக்காய் தான். அதனால் கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே பெரட்டிட்டு ஃபைனலாக கொஞ்சமாக வந்துட்டு நீங்கள் தேங்காய் துருவல் போட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு வாழைக்காய் பொடி மாஸ் வந்து ரெடி ஆயிருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாருங்கள் வாழைக்காய் எப்படி உதிரி உதிரியாக நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறத பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.